நான் சாதாரணமாக இரவு 10 மணிக்கு தூங்க போயிடுவேன். காத்தால 5 மணிக்கு 5:30 சும்மா எழுந்துடுவேன். என்னோடய பழக்கம் இது. முந்த நாள் இரவு 11 மணிக்கு ஒரு கால் வந்தது. அந்த டைம் எனக்கு முழிப்பு வராது. என்னால் முழிச்சிருப்பேன், இதெல்லாம் முழிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த நேரத்தில் கால் கேரளாவிலேருந்து ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணியிருந்தேன். தன்னோட ஜாதகத்தை அங்கே யார்கிட்டயோ காட்டியிருந்தாங்க. அவள் இவளுக்கு இப்போ ரொம்ப கொடுமையான நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. அதை கேட்டதுலேருந்து அவளுக்கு பிபி அதிகமாக போய் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுத்துணும். டாக்டர்கிட்ட போயிருக்கோம். டாக்டருடைய வீட்டிலேருந்து தான், டாக்டர் டிஸ்பென்சரிலேருந்து தான் நாங்கள் இப்போ ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு அவள் ஆட்கார் சொன்னேன். 11 மணிக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோனா, அட்மிட் பண்ணிக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை, அட்மிட் பண்ணல, போயிருக்கோம் இப்போ தான் அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் அவகிட்ட ஃபோனை கொடுங்க சொன்னேன். ஃபோனை கொடுத்தோன்னே அவள் சொன்னேன், மாமி 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 எனக்கு பயம் தாங்க முடியல. என்னோடய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கான், காலசர்ப்ப தோஷம் இருக்கான். அதனால் எனக்கு இந்த மாத கடைசியில் மரணம் இறப்புக்கு சமானமான ஒரு நிகழ்ச்சி நடக்குமா. இறப்பு இல்லைன்னா இறப்பு சமானமான ஒரு நிகழ்ச்சி. என்னால் தாங்கிக்கவே முடியல. என் குழந்தைக்கிற உடம்பு சரியில்லை. 27 வயசாக என் பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை. யாருக்குன்னா ஆயிடுமோ என் மனசு கடந்து தடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவள் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அவளுடைய படப்படப்பு அவள் சொல்ல முடியாத அவள் மூச்சு வாங்கிட்டு சொன்னது எனக்கு அந்த ஃபோனில் கேட்டுது. சரிம்மா, வாட்ஸ்அப்பில் வந்து ஜாதகத்தை அனுப்பு, நான் இப்போவே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நான் கண்ட நேரத்துலையும் ஜாதகம் பார்க்க மாட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்து சமயம் அப்படின்றதுல நம்ம நேரம் காலம் பார்க்க வேண்டான்ட்டு என்ன போய் மிஞ்சி கைகளால் மிஞ்சி சுவாமி சந்தையில் கையை கூப்பிட்டு அனுப்ப சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன், ராகு கேத்து தோஷம் உன் ஜாதகத்தில் இருக்கு. ஆனால் கேத்து தசை உனக்கு ஆரம்பத்திலே 2 வயசோடு போயிட்டு, ராகு தசை இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது, சரிதா? அதனால் ராகு கேத்து தோஷம் அப்படிங்கிறது உனக்கு ஒன்றும் காலசர்ப்ப தோஷங்கிறது இல்லை. அந்த கிரகம் மட்டும் அங்கே இல்லை, நிறைய கிரகங்கள் கூடியிருக்கு அந்த இடத்துல. போகிறதுக்கு குருவனுடைய வீட்டில் ராகு பகவான் கோதண்ட ராகு அமைஞ்சிருக்குது. அது பெரிய தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. இந்த கோதண்ட ராகு தான் உங்கள் அண்ணாக்கு ஒரு கால் குணமாக இருக்கான்னு நீ சொல்லுவ இல்லையா, அந்த இதோட செயல்பட்டோடு போச்சு. நீ பறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆபாஷம் நடந்துக்கலாம், அது அந்த காலத்தில் அதோடு போச்சு. உனக்கு அது பாதிக்க போகிறது இல்லை. கேத்து ஆரம்பத்தில் போயிடுது. அதனால் நீ பயப்பட வேண்டாம். ரெண்டாவது என்னென்ன, ராகு கேத்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாலே பயப்படணுன்றதெல்லாம் அவசியம்னு இல்லை. ராகு கேத்து எந்த இடத்துல இருக்குது, யாரோட வீட்டில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தினுடைய பாதம் கால் வாங்கிட்டுருக்கு, எந்த சுப கிரகங்களோட பார்வை விழுந்திருக்கு, இப்போ நடக்கிறது அவளுக்கு என்ன தசை, அந்த தசைக்கும் இந்த ராகு கேத்துக்கும் டேலி ஆகுமா ஆகாதா, சத்ருவா மித்ருவா, நண்பனா பகைவனா நட்பா, இப்படி பலதையும் அறியணும். வயசுகளையும் அது மாதிரியா நம்ம அறியணும். 89 வயசாச்சு அப்படின்னாக்க அந்த சமயத்தில் அந்த ராகு கேத்து பகை வீட்டில் இருக்குது, நட்பு வீட்டில் இருக்குது, குரு பார்வையில் அப்படின்னாக்க நம்ம சரி அது என்ன பண்ணுறது, பகவான் விட்டு வழி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதை கூட மரணம் போயிடுவேன் அப்படின்னெல்லாம் சொல்லணுன்றது ஒன்றும் கிடையாது. ஏன்னா மரணம் அப்படிங்கிறது கடவுள் நம்மளுக்கு மறைச்சிட்டார். அது அவரோட சித்தம். அது ஜோதிடத்தில் எந்த மகான் பாவனைகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தா சொல்ல முடியும்.
அவ்வளோ ஆராய்ச்சி மரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும். அதனால் அது அவசியமும் இல்லை. உன்னுடைய ஜாதகத்தில் சன்னிபசமாக நல்ல ஆயுஷ்தானத்தில் நாக்க உன்னோட குழந்தைகளை எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஃபோனில் அவள் சொல்கிறா, மாமி எனக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு மாமி, நிஜமாவே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு மாமி, பத்து முன்னாடி எவ்வளோ படப்படப்பாக இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு. வீட்டில் பிபி பார்த்துட்டு போயிருக்கா, எக்கச்சக்கமாக ஐபிபியில் இருந்துச்சு. இந்த வார்த்தைகளை நான் சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பிபி குறைஞ்சிருச்சு. டாக்டர் வந்து 150 கீழே 90 இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்க வழிய பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லி அதை ஊற்றி போட்டு மெடிசின் கொடுத்து வெட்டி காமிச்சிட்டார் அப்படிங்கிறதாக சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் அப்படின்னா, ஜோதிட கலையின் மூலமாக ஒரு மனுஷாளுடைய பதட்டத்தை நிதானத்துக்கு கொண்டு வர முடியறதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டது. அதோட ஹஸ்பண்டை சொன்னேன், மாமி நீங்கள் இந்த நிமிஷம் இந்த ஃபோனில் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல அவள் மெண்டலாக இருப்பாளோ, எல்லாவோ பிபி அதிகமாக போய் ஹார்ட் அட்டாக்கில் போய் போடும். சத்தியமாக சொல்கிறேன் மாமி, நீங்கள் இவ்வளோ ராத்திரி கூட பார்க்காம இருந்து எனக்கு சொல்லியிருக்குங்க அப்படின்னு பாராட்டுறது ஒரு பெருமை மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படின்னாலும் கூட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஜோதிடருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு மருத்துவருடைய பங்கு ஒரு நோயாளியினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பங்கு, அந்தளவு ஜோதிடரும் நல்ல கருத்தூன்றி அதனுடைய விஷயங்களை சொல்லணும். அந்த ஜோதிடர் சொல்கிறது வந்து உண்மைதான். இது எப்படின்னா, ஒரு குட்டி கதையை சொன்னால் புரியும் உங்களுக்கு. ஒரு குதிரை குட்டி இந்த ஆறை கடக்கலாமான்னு கேட்டது பக்கத்தில் இருக்கிற காளமாடு கடக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே நேரத்தில் ஒரு அணில் அக்கான்னு சொல்லிச்சு, ஐயோ நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. குதிரை குட்டி குழப்பமாக இருந்தது. அது அம்மாட்ட கேட்டுது. அந்த அம்மா சொல்லிட்டு, அணிலக்கா சொன்னது உண்மைதான். ஏன்னா அணிலக்காவோட ஃப்ரெண்டு ஒரு அணிலக்கா. அந்த அணிலுக்கு இந்த குட்டை தண்ணியிலே முழுகக்கூடிய கஷ்டம் இருக்குது. ஆனால் நீயும் பெரிய குதிரை, நீ இந்த குட்டை தண்ணியில் முழுக மாட்டேன். எச்சொல் யார் யார் வாய் கேட்பினும் அச்சொல் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவார் யா வள்ளுவர் பெருமனம். அந்த மாதிரிக்கா இந்த செய்திகள் உண்மை அப்படின்னாலும் அந்த வயசுகள், இந்த திசாபக்திகள், நடக்கிற காலங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம சொல்லணும். இதுமா நீ அவுட் ஆகிடுவ, உனக்கு ஆப்பு கட்டியிருக்கு, வா அவ்வளோதான் வேலை போடு, இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சாதாரணமாக இருக்கிறவளே சொல்லக்கூடாது. இருந்துச்சு பொறுப்பு வாய்ந்தவளாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வந்து சொல்கிறது நியாயமா? இந்த கேள்வி என் வடி மனசில் வந்து கொஞ்சம் துக்கத்தை கொடுத்தது. எதனால அந்த மாதிரி சொல்லணும்? அப்படியாகவே இருந்தாலுமே கூட அதையும் சொல்கிறதுக்கு வழி இல்லையா? இந்த ஸ்டேஜ் கடந்து போட்டோம், அப்புறமா அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலே கேட்குறவா புரிஞ்சுப்பா. அவ்வளோதான் போல இருக்குது, நமக்கு ஏதோ வந்து இங்கே ஒரு ஆப்பு வைக்கிறான்னு. உன் உசுறு அவுட்டு, உனக்கு ஆப்பு வைக்கிறேன், உனக்கு இறுதி காலம் நெருங்கி எடுத்து, அவ்வளோதான் அவன் வேலை பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஜோதிடங்களை வந்து சொல்லலாமா? தெய்வ கலைன்னா அது சாதாரண விஷயமா? வாய் பிடிச்சிடும் மங்கா பிடிச்சிடும் சொல்லக்கூடிய விஷயமா? சத்தியமாக அப்படி கிடையாது. இதற்கு உயிர் போல நிறையாவே இருந்தாலுமே கூட நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் அடுத்த மாதம் வந்து கேளுங்க ப்ளீஸ். இப்போ கொஞ்சம் டைம் பேடாக இருக்குது, இவ்வளோதான் சொல்லணும். ஐயா சொல்லாம விடக்கூடாது.
அப்படின்னா அப்படிதான் அது சொல்லி தான் சொல்லணும். அது இந்த மாதிரி தான் பக்குவமாக தான் சொல்லணும். இந்த டயத்தில் வண்டி வாகனத்தில் பிரயாணம் பண்ண வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எதாவது உடம்பு செய்யலாம் கூட உடனே டாக்டர் காமிச்சிடுங்க. இந்த மாதிரி எவ்வளவோ வழிகள் இருக்குது அதை சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒரு டாக்டரை நம்பி ஒரு பேஷண்ட் எப்படி போகிறாளோ அதுபோல் ஜோதிடரை நம்பி மற்றவெல்லாம் வர அவளுக்கு எப்படி இந்த ஜோதிடத்தை பற்றிலாம் தெரியும் பாவம். கஷ்டமாகவே இருந்தாலும் கஷ்டத்தையும் சொல்லணும். ஆனால் அந்த கஷ்டத்தை அழகாக சொல்லணும். அவளுக்கு வாழ்க்கையினுடைய இறுதி காலம் வந்துட்டே இருந்தால் கூட, இல்லைம்மா உன்னுடைய வேலைகளெல்லாம் நீ சீக்கிரம் முடிச்சுக்கோ, உன் பிள்ளை கல்யாணம் பண்ணுமா சீக்கிரம் பண்ணிவிடு, மாட்டு பொண்ணு வேணுமா சீக்கிரம் இந்த வீடு கட்டணுமா கட்டி 4 வருஷம் வாழ்ந்துடு, அப்புறம் வரக்கூடிய காலம் கொஞ்சம் பேடாக இருக்குது, இப்படி சொன்னாலும் அவளுக்கு புரிஞ்சிடும். இது கூட புரியாது. இதை கேட்குறவளுக்கு இது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, அப்போ எழுந்து நான் ஜோதிடன் சொல்லணுமா தூக்கம் வரலையே நினச்சிமா நினச்சிங்க. ஏன்னா 10 மணிக்கு ரொம்ப கண்ணை சொக்கி போய்டும், தூக்கு போயிடுவேன். காத்தால ஒரு 5-6 மணிக்கு ஏன்னுவேன். நான் ஒரு பெரிய சம்சாரி, பெரிய குடும்பத்தில் கூடு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாட்டி நான். அதனால் வேலைன்னு பெருசாக இல்லாட்டணும், எல்லாரையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த உத்தியோகமாவது பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் தான் நான் இருக்கேன். அதனால் தூக்கம் தான் வந்தது. இருந்தாலும் அதை நான் சொன்னதுக்கப்புறம் அவள் பிபியே குறைஞ்சி போச்சு, ஹார்ட் அட்டாக் வரும் போல் இருந்த அந்த பொண்ணுக்கு மனசு சாந்தமாயிடுது. முதல்ல அவள் பேசினதும் நான் சொல்லி முடிச்சோம் அவள் பேசினது எனக்கே வித்தியாசம் தெரியாது குரல்லையே. அப்படி இருக்கும் பொழுது மனசுக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடியதாக நம்ம ஜோதிடத்தை சொன்னால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். பொய் சொல்ல வேண்டாம். அவளுக்கு இறுதி காலம் இருந்தால் இல்லைம்மா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுக்கோ, அப்புறம் ஒரு உடம்பு கடுமைப்படுத்துமோ என்னமோ, அதுக்கப்புறம் இழுத்துட்டு போகாத அந்த சுபகாரியங்களெல்லாம் சீக்கிரம் பண்ணிடுவோம் அப்படி சொன்னாலே போதும் இல்லையா? இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னா கூட சைக்கிளில் போச்சு பேக்கில் போச்சு எதிர வண்டி காட்டி பார்த்து போங்கப்பா, அப்படி ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனடியாக டாக்டர்கிட்ட போய் சரியாக போகும். சரியாக போகிறதுக்கு ஜாதகத்தில் நிறைய வழிகள் இருக்குது. வெறுமையான பாடத்தில் சொன்ன மாதிரி பாடம் படிக்கிற மாதிரி அதை படித்து அதை பலனை சொன்னாக்கா அது வராது. அது சரியே இல்லை. முதல்ல இதுக்கு நிறைய அனுபவங்கள் வேணும். என்னுடைய 12வது வயசுலேருந்து எங்கள் அம்மாக்கிட்ட 25 வயசு வரைக்கும் யோசிக்க கற்றுட்டேன். அதுக்கப்புறம் அதையே படித்து கிடித்து கொண்டு பிஹெச்டி பண்ணி எங்கள் அம்மா ரொம்ப நல்லா செய்வாள் ஜோதி. ஆனால் அவளோட பிச்சை தான் எனக்கு வந்திருக்கு. இதில் இந்த பொண்ணும் உடம்பு நல்லா இருக்குது, அந்த அளவுக்கு பதட்டமாக அந்த பொண்ணுக்கு மனசு நிம்மதியாச்சு அப்படின்னு கேட்கச்ச அப்படியே ஒரு கூட பூக்களை தலையில் அப்படியே குடகுடன்னு கட்டின மாதிரி குளிர்ந்து போச்சு அதோட மனசு. நான் ஜோதிடம் கேட்கறதுக்கு பணம் வாங்குறேன் தான், பணம் வாங்கலைன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையாக தான் நான் வாங்குறேன். ரொம்ப பெருசாக 1000 கொடு 500 அது அவளுக்கு முடிஞ்சதை கொடுங்க அந்த அளவு தான் நான் வாங்குறேன். ஆனால் எல்லாரும் ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அது பலிச்சதுன்னா அந்த சந்தோஷத்தில் என்னை திக்கும் கடவே வைக்கிறார் அப்படிங்கிறதும் எனக்கு நடந்துருக்கிற ஒரு பெரிய சந்தோஷங்கிறத இதில் நான் ரொம்ப சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்